அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வேகமெடுக்கும் வைரஸ் காய்ச்சல். மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வோர் முகக்கவசம் அணிய தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக சோதனைகளை தீவிரப்படுத்தியது தமிழக சுகாதாரத்துறை. மேலும் முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், காய்ச்சல் அறிகுறி தெரிந்தால் உடனே மருத்துவமனையை நாட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் பட்டயம், தொழில் பயிற்சி நிலை அடங்கியுள்ள பதவிகளுக்கான தாள் 2க்கான கணினி வழி தேர்வு வருகிற 7, 11, 18, 22, 27 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் tnpsc.government.in மற்றும் tnscexam.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்யலாம் என டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாடு அலுவலரான சண்முகசுந்தரம் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: சுபமுகூர்த்த தினமான வரும் 4ஆம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்கள் மற்றும் 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதில் 300 முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். நான்காவது அறிவிப்பு: எக்காரணத்தை கொண்டும் ஆசிரியர்களை தமிழக அரசு கைவிடாது என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கின் தீர்ப்பு விவரம் முழுமையாக கிடைத்த பிறகு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படும் எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: கேரளாவில் பரவும் அமீபா தொற்று காரணமாக தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளத்தில் ஆய்வு மேற்கொள்ள தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநரான சோமசுந்தரம் உத்தரவிட்டிருக்கிறார். நீச்சல் குளத்தில் நாளொன்றுக்கு 2 முறை தண்ணீரை வெளியேற்றிவிட்டு குளோரின் பவுடர் தெளிக்க அறிவுறுத்தல் பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்கள் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஒடிசாவை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வீடு கட்டும் கட்டட அனுமதியை இணையதளம் மூலம் ஒற்றை சாளர முறையில் ஒப்புதல் பெறும் திட்டத்தின் மூலம் தூண் தளம் மற்றும் 2ஆம் தளம் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திட்டத்தின் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தும் உள்ளனர். தூண்தளம், இருதள கொண்ட 10 மீட்டர் வரையுள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு அனுமதி பெற கூடுதல் வசதியை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் 560 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான கே.செழியன் தெரிவித்திருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: பீக் ஹவர்ஸ் எனப்படும் உச்ச நேர மின் தேவையை ஈடுகட்ட வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் ஏற்படும் மின் தேவையை பூர்த்தி செய்ய மின்சாரம் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 பிப்ரவரி 1 முதல் மே 15 வரை 7040 மெகாவாட் மின்சாரம் வாங்க டெண்டர் கோர தமிழக மின் பகிர்மான கழகத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. 10வது அறிவிப்பு: நடப்பாண்டில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைவாக உள்ளதாக அண்ணாமலை பழைய தரவுகளை கூறுகிறார். மாணவர்களின் நலன் கருதி அண்ணாமலை கருத்து தெரிவித்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அரசு பள்ளிகள் என்பது சேவை அடிப்படையில் செயல்படக்கூடியவை. பள்ளியில் 4 மாணவர்கள் இருந்தாலும் கட்டடம் கட்டுவோம், ஆசிரியர்களை நியமிப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு:
நெல்லை வேலூர் இடையே 142 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 வழி சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. 3 சிப்காட் தொழில் பூங்காக்களையும் இணைக்கும் வகையில் 6 வழி சாலை அமைக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. வரக்கடம், செய்யாறு சிப்காட், வேலூர் மாவட்டத்தில் அமையும் சிப்காட் தொழில் பூங்காவை புதிய 6 வழி சாலை இணைக்கும். புதிதாக அமைய உள்ள 6 வழி சாலை மூலமாக காட்டுப்பள்ளி, எண்ணூர் துறைமுகங்களுக்கு சரக்கு போக்குவரத்தும் எளிதாகும். மேலும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் வேலூர் இடையேயான போக்குவரத்து நெரிசலையும் இது குறைக்கும் என கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையானது 51 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டரானது 1238 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லாமல் 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை குறைப்பு செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வருவதாக எண்ணெய் நிறுவனங்களும் அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 உள்ள வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் பதவிகளுக்கான காலி பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளது. இதற்காக தேர்வர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் சில தேர்வர்கள் உரிய சான்றிதழ்களை சரியாக பதிவேற்றவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய தேர்வர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக வரும் 5ஆம் தேதி இரவு 12 மணி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. 14வது அறிவிப்பு. ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்ய தடை விதித்து அரசாணை வெளியீடு. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை தவிர்க்க விதிகளை திருத்தி தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. வாகனங்களுக்கான ஃபேன்சி எண் ஒதுக்கும் நடைமுறையில் மாற்றம். ஏல முறையில் எண் ஒதுக்கும் வகையில் வரைவு திருத்த விதிகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப கட்டணம் 2000 ரூபாய் ஆகும். ஃபேன்சி எண்ணுக்கான அடிப்படை விலை 2000 ரூபாய் முதல் 2 லட்சம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட ட்ரோன் பயிற்சியானது வரும் 9/9/2025 முதல் 11/9/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. சென்னை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் பயிற்சியானது வரும் 10ஆம் தேதி 10/9/2025 முதல் 12/9/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.